மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஸோ கடந்த பதிவுகள் நிறைய சார் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மலைச்சரிவுகள், இந்த மாதிரி பெரும் மழைகள்லாம் இருக்கும். அதுவும் நார்த் சைடில் நிறையவே இருக்கும். ஸோ நேற்று நியூஸில் கூட நம்ம பார்த்தோம், உத்தரகாண்டில் மிகப்பெரிய ஒரு மலைச்சரிவுலாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் ஐயா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. வருகிற வாரம் இந்த மாதங்கள் பலன்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து ஐயா சொல்லிக்கிற கணிப்புகள் ஒன்றும் தவறாமல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கும் கொரோனா கொனிரசிலும் பக்தி தமிழர்களுக்கும் அதை சார் இன்னைக்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வெள்ளம் ஒரு ஊரே அடிச்சுன்னு அப்படியே ஒரு வீடெல்லாம் அடிச்சு போது எல்லாரும் ஓடுறாங்க. அந்த உத்தரகாண்டில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். இருந்தாலும் நார்த்தில் நம்ம ஃபஸ்ட்டு இயர் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம். மலையில் இருக்கவங்க அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போகாதீங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றதான் நான் சொல்லின்னு இருக்கேன். இப்போ திரும்ப அதே தான் நான் சொல்கிறேன், யாரும் ட்ராவல் பண்ணி போகாதீங்க. குரூப்பாக ரொம்ப இதுவாக பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நல்லா தெரிஞ்சவங்க அந்த ஏரியாலாம் நல்லா தெரியும்னா போங்க. ஒருத்தரை காப்பாற்ற முடியும், நம்ம ஒரு 100 பேரை காப்பாற்ற முடியுன்ற எண்ணங்கள் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இனிமேட்டு வர காலத்தில் நம்ம ஒரு 100 பேர் இந்த ரூட்டில் போங்க, இந்த ரூட்டில் பண்ணுங்க அப்படின்றத கரெக்டான கிளியர் கொடுத்து அவங்கள எடுத்துன்னு போயிட்டு தண்ணி இருக்கிற இடத்துல அதிகமாக தண்ணி எந்த நேரத்தில் சடனாக பெரிய மழை வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. சடனாக தண்ணி உள்ளே வந்துட்டா ஏன்னா சொல்லி இது வரைக்கும் பார்க்காத மழையை பார்ப்பீங்க, இது வரைக்கும் பார்க்காத மலை சரிவை பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கன்னியாகுமரியில் நீங்கள் கடல் அலை மிகப்பெரிய அலை தண்ணி காலையிலேயே அதுதான் ஃபஸ்ட்டு தண்ணி உள்ளே வரும் அப்படின்றத முதலே நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல கண்டிப்பாக சார் நம்ம இதுலேயே போட்டுக்கோங்க. ஆமாம், நம்ம இதுலேயும் சொல்லியிருக்கேன் சார். சூப்பர் சார். 12 ராசிக்கும் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி சார் இப்போ வர இந்த கோகுல அஷ்டமி, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 இதுக்கப்புறம் இந்த பொருளாதார நிலையெல்லாம் எப்படி இருக்கும் சார்? எதிர்பார்த்தது இருக்காது, செலவுகள் அதிகரிக்கும், ரொம்ப செலவுகள் ஆகும். இந்த அடுத்த மாதம் இந்த செவ்வாய் கண்ணியில் உட்காந்துருக்க, திரும்பவும் இந்த ஃபயர் சம்மந்தப்பட்டது கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரலாம். ஆனால் ராகுவோட பார்வை இருக்கிறதுனால இந்த ராகுனால பெரிய எக்கனாமிக் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு பாதிப்பு வரும். திடீர்னு கோல்டு சில்வர் இறங்கி பயங்கரமாக ஏறும். எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறத்துக்கான நிலைமை இருக்குது. அது இல்லாமல் இவங்க இந்த ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். 2 கடல் சேரக்கூடிய ஒரு மாநிலம், 2 மாநிலம் ஒரே இடத்துல கடல் சேரத்தில் அது மிகப்பெரிய கடலை அங்கே இந்த அலைகள் வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்க்காத அலையும் பார்ப்பாங்க. சென்னை கடலோர பகுதியில் சில அலைகள் அதிகமாக இருக்கிறதையும் பார்க்கணும். இந்த மாத கடைசியில் ஒரு கல்வி விடுமுறை வரும், எதிர்பார்க்காம நடக்க போகும். சில இடங்கள் லீவுலாம் விடுவாங்கன்றதை சொல்கிறாங்க. ஆனால் எதுக்குன்னு தெரியல, பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம். மழையோட தாக்கம் இருக்குது. இந்த 4 நாள் பெரிய மழை இருக்குது. ஏற்றிங்கன்னா நார்த்தில் சொன்ன மிகப்பெரிய இன்னொரு ஸ்டேட்லேயும் மிகப்பெரிய மழை இப்போ காத்திருக்கு. அந்த மழை கொஞ்சம் அடங்கிடும். அதுலேயும் கொஞ்சம் சில சேதங்கள் இருக்குது. ஒரு மலை மட்டும் எதிர்பார்க்காம நின்று இருப்பாங்க, அப்படியே சரிஞ்சிடும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வழியை பார்ப்பாங்க. இந்த ட்ரம்ப்போட செயலால் நாடு முழுதும் ஒரு பெரிய போராட்டம் நடக்க போகுது. அதோட வழியும் பார்க்க போகிறாங்க. ஒரு ஒயிட் கண்ட்ரியில் எதிர்பார்க்காத பஞ்சம் வந்துருப்போம், யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி பஞ்சம் வரதையும் பார்க்க போகிறோம். 2 முஸ்லீம் நாடு சின்ன சண்டைகள் வலுப்படுத்தும். அங்கேயும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதா பார்க்கணும். ஒரு பிரச்சனை ஸ்கூலில் நடந்தால் அது பள்ளி வளாகம் முழுதுமே பிரச்சனையாகும். அந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு ஆலயம் எதிர்பார்க்காத கோபுரம் இதுவாகும், அந்த கோபுரம் கலசத்தில் பிரச்சனையாகிறத பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் மலேசியா தொடர்ச்சியான மழை ஏற்படும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு மழை, பெரிய வெள்ளம் அங்கே வரதை பார்க்க போகிறாங்க. நாகர்கோயில், நாகப்பட்டினம், இல்லை நாகர்கோயில் இல்லைன்னா கன்னியாகுமரி அந்த சைடில் இன்னும் கொஞ்சம் தண்ணி திரும்ப ஒரு வாட்டி வந்துடும். அது வந்துட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். 2 நாட்டில் கடல் அலைகள் புகுந்து அந்த தண்ணி உள்ளே வரதையும் பார்க்கலாம். இந்தியாவோட எல்லையில் மீண்டும் ஒரு பிரச்சனை இருக்குது. எதிர்கட்சியோட கூட்டு அமைப்புகள் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். சூரியனோட வெப்பம் இன்னும் அதிகமாகுது, மக்கள் கவனமாக இருக்கணும். உடல்நிலைகள் சில நோய்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீனாவில் ஒரு மலை அடிவாரம் இல்லை ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறதை பார்க்க போகிறோம். 2 கப்பலுக்கு பிரச்சனை வருது, தரை தங்கிடும். அமெரிக்காவில் கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வளாகம் அப்படியே பற்றிக்கும், அவ்வளோ பிரச்சனையாகவும் எதிர்பார்க்காத வரதை நடக்கிறத பார்க்க போகிறோம். வெளிநாட்டில் 2 காடுகள் சடனாக பற்றிக்கும். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் சொல்லலாம். சூப்பர் சார். நீங்கள் சொல்ல நிகழ்வுகள் அப்படியே ஒன்றுன்னா அந்த மலை சரியுது உத்தரகாண்ட் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது. சொன்ன மாதிரி அப்படியே அந்த மலையிலேருந்து ஊரே அடித்து ஓடணும்னா அதே மாதிரி இன்சிடென்ட் நடந்தது. கடல் பகுதிகளும் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி எர்த்குவேக் லாஸ்ட் டைம் ரஷ்யாவில் நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய இது வந்தது சார். சார் இந்த கோல்டு கிராஃப் எப்படி இருக்கும் சார் இந்த 15 நாள்? 13லேருந்து 21 இறங்கி ஏறினா நல்லா இருக்கும். ஓகே சார். இந்த வெள்ளியும் இந்த ஷேர் மார்க்கெட்டோட நிலவரம் மட்டும். ஷேரில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் வரதுனால கொஞ்சம் பிரச்சனை வரலாம். அதே நேரத்தில் நீங்கள் கோல்டு தங்கத்தில் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் மெட்டல் ஏற தான் போகுது, பயப்பட வேண்டாம். பயப்படாமல் பண்ணலாம்.
சரிங்க சார், அடுத்த வாரம் வந்து நிறைய கேள்விகளோடு வந்து சந்திப்போம் சார். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். வணக்கம். வணக்கம். மெட்ரோபிப் நாயகம் பக்தி தமிழ் நேரம் கோடான குறைசில் இன்னும் நிறைய இருக்காங்க சொல்லுவார். வணக்கம்.